குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். ஸோ போன கிளாஸில் வந்து எக்ஸ்க்ளூட் எப்படி வந்து பேசிக்காக பண்ணணும் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா இங்கே மேலே லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னிய கிளாஸில் வந்து 3 மாடல் சிம்பிள் மாடல்ஸ் எப்படி போடணுன்றதை வந்து இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மாடல், இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளான செக்ஷன் இருக்குது. டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 10, 30, 10. அதேமாரி ஆப்போசிட் சைட்லேயும் ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ டெப்த்துனா அது வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல. ஸோ நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 50 mmக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். ரைட். ஸோ இதுதான் வந்து நம்ம பேசிக் மாடல். ஸோ இந்த பேசிக் மாடல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் முன்ன சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இந்த செலக்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் போயிட்டு டைரக்டரியை கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஸோ லெட் மீ கிளிக் தட். ஸோ என்னோட டைரக்டரி டெஸ்க்டாப்பில் க்ரியூன்னு இருக்குது. ஸோ அதை ஸ்பெசிஃபைக்காக கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து டைரக்டரி செட் ஆகிடுச்சு. இப்போ நியூ மாடல் போகிறேன். ஸோ நியூ மாடல் இதில் SX1. ஸோ யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் எடுத்துடுறேன். ஸோ ஓகே. ஸோ இங்கே MMNS பார்ட் சாலிட் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து ஒரு டேட்டம் பிளேன் வருது. இந்த டேட்டம் பிளேனில் வந்து எந்த டேட்டம் பிளேனும் நம்ம சூஸ் பண்ணி வரையலாம். ஸோ நம்ம ஃபிகரில் பார்க்கும்போது இது இந்த பர்டிகுலர் ஃபிகர், இந்த 2 டைமென்ஷனல் ஃபிகர் வந்து டாப் வியூவில் இருக்குது. ஸோ அந்த டாப் வியூவில் இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு ஐசோமெட்ரிக் வியூ வரும். ஸோ அப்போ நம்ம டாப் வியூவை செலக்ட் பண்ணி தான் நம்ம மாடல் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் எக்ஸ்ட்ரூட். எக்ஸ்ட்ரூடு பிளேஸ்மெண்ட் என்னன்னு கேட்குது. பிளேஸ்மெண்ட் வந்து டாப் வியூ. இப்போ ஸோ டாப் வியூ கிளிக் பண்ணோடனே அதோட ஸ்கெட்ச் ஓட ஐகான்ஸ் எல்லாமே காட்டும். இப்போ இந்த ஸ்கெட்ச் வியூ கிளிக் பண்ணோம். ஸோ ஸ்கெட்ச் வியூ கிளிக் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்டாக காட்டுது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மாரி காட்டுது. ஸோ இங்கே தான் நம்ம மாடல் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல், எந்த மாடல் பண்ணாலும் சிமெட்ரிக்கலாக மாடல் பண்ணணும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ரூல். பிகாஸ் அதுதான் வந்து ஈஸியாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும். எப்போ வேணாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்வேஸ் கோ சிமெட்ரிக்கல் மாடலிங். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதேமாரி எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது கூட சிமெட்ரிக்கலாக எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு திக்னஸ் 50னா 25 இந்த சைடும் அடுத்த சைடு வந்து 25 அந்த மாதிரி தான் சிமெட்ரிக்கலாக எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். ஸோ ஒரு பர்டிகுலர் கேசஸ் அந்த மாதிரி இல்லைன்னா மட்டும்தான், ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருந்தா மட்டும்தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி காம்பனண்ட் இன்ஜினியரிங் காம்பனண்ட்ஸ் வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கும். ஸோ தட் வில் பி கன்வீனியன்ட். ஸோ இந்த மாடல் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஐ செக்ஷன் மாரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. ரைட். ஸோ இது எப்படி வேணால் மாடல் பண்ணலாம். இட் இஸ் அப் டு யூ. ஸோ நீங்கள் மாடல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து பாதி மாடல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிரர் போட்டு பண்ணலாம். ஸோ இல்லை ஒரே டைம்லேயே மாடல் பண்ணலாம். இட் இஸ் அப் டு யூ. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரே டைமில் மாடல் பண்ண போகிறேன். பட் ஃபஸ்ட்டு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு லைன் மட்டும் நான் வந்து ஒரு 80 mm ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாடலை அப்படியே நான் வரைய போகிறேன். ஸோ ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் லைன். ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த லைன், இந்த ஒரே ஒரு லைன் மட்டும் வரைகிறேன். ஸோ ஹரிசாண்டல் லைன், எஸ்கேப், 2 தடவை எஸ்கேப், டைமென்ஷன்ஸ் காட்டுது. ஸோ இந்த டைமென்ஷன்ஸ் மட்டும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து 80 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆஃப் இட் 40. ஸோ சிமெட்ரிக்கல் சொல்கிறதுனால. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட சென்டர் லொக்கேஷன் எனக்கு வேணும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 30 + 10 + 10. ஸோ டோட்டலாக வந்து 50 இருக்குது. அப்போ வந்து சிமெட்ரிக்கலாக பார்க்கும்போது 25 இருக்கணும். ஸோ அப்போ இந்த மாடல் வந்து 25. ரைட். ஸோ இப்போ லைட்டாக ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ அதேமாரி ஷிஃப்ட் கொடுத்து மிடில் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணி நான் பேன் பண்ணிக்கிறேன் எனக்கு ஏற்ற மாரி. ஸோ தட் இந்த டயக்ராம் வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதான் என்னோட மாடல். இந்த மாடலை இந்த ஒரு லைன் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ மீதி இந்த மாடல் எல்லாமே நான் டைரெக்டாக போட போகிறேன். ஸோ இந்த ஐ செக்ஷன் மாரி போட போகிறேன். ரைட். ஸோ எப்படி யூஸ் பண்ண போகிறேன், இந்த கன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து இது வந்து போட போகிறேன். ஸோ கன்ஸ்டன்ஸ் அப்போ எனேபிள் ஆயிருக்கான்னு பார்க்குறேன். ஸோ இதில் எனேபிள் ஆகிருக்கு. ஸோ
செக் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் கரெக்டாக நம்மளால மாடல் பண்ண முடியும். ஸோ இப்போ லைன், ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், ஸோ தேர்ட் பாயிண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்எல் காட்டுது. ஸோ விச் மீன்ஸ் ரெண்டுமே ஒரே லைன் லென்த்தில் இருக்கணும். ஸோ அஃப்கோர்ஸ் அது அந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தோன்னா எல்எல் காட்டணும். அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க மவுஸை. ஸோ அதே மாதிரி மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ திருப்பி எல் காட்டுது. ஸோ அந்த லைன், ஸோ ஆப்போசிட் லைன் வந்து ரெண்டுமே சேம் லென்த். ஸோ சிமிலர் டு தட். ஸோ திருப்பி இதுவும் அதே மாரி நான் வந்து எல் வர்ற மாதிரி நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ எதுலாம் வந்து எல் காட்டணுமோ அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் அதே மாதிரி லென்த், சேம் லென்த். ஸோ இது சேம் லென்த். இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாடல் நான் எல் எல்லாமே கன்ஸ்டன்ஸ் பேஸ் பண்ணியே நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் டைமென்ஷன்ஸ் வரும். ஸோ அந்த மாரி போடலைன்னா உங்களுக்கு நிறைய டைமென்ஷன்ஸ் காட்டும். எல்லா டைமென்ஷனும் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எஸ்கேப், எஸ்கேப். ஸோ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமமாக 2-3 டைமென்ஷன்ஸ் தான் காட்டுது. ஒரு டைமென்ஷன் இந்த வேல்யூ, இன்னொரு டைமென்ஷன் இந்த வேல்யூ, அடுத்த டைமென்ஷன் இந்த வேல்யூ. ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு கேட்டிருக்க டைமென்ஷன்ஸ். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்னா கேல்குலேட் பண்ணணும். ஸோ இந்த டைமென்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கேல்குலேட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து 14 இருக்குது இந்த டைமென்ஷன். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோன்னு பார்க்குறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 13 இருக்குது. அதே மாதிரி கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. ரைட். ஸோ அப்போ இது வந்து 10, இது வந்து 30. ரைட். ஸோ அடுத்தது இந்த டைமென்ஷன்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த டைமென்ஷன்ஸ் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு டோட்டலாக 80. இந்த 80ல் வந்து 30 இந்த சென்டர்லேருந்து சென்டர் வரைக்கும், ஸோ சாரி அது வந்து அந்த ஃபுல் உள்ளே இருக்கிற ரெக்டாங்கிள் வந்து 30. ஸோ அதை வந்து கன்சிடர் பண்ண வேணாம். ரைட். ஸோ டோட்டலாக இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 + 10 + 10 டோட்டலாக 50 இருக்குது. ஸோ ரிமைனிங், ஸோ 80 - 50 பார்த்தீங்கன்னா 30. ஸோ அந்த 30ல் இந்த சைடு வந்து ஒரு 15 இருக்கும், இந்த சைடு வந்து ஒரு 15 இருக்கும். ரைட். ஸோ ஐ திங்க் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ 80ல் இந்த 50 இங்கேருந்து இது வரைக்கும் 50, ரிமைனிங் இருக்கிறது 80 - 50 வந்து 30. 30ல் வந்து இந்த சைடு ஒரு 15 இருக்கும், இந்த சைடு ஒரு 15 இருக்கும். ஏன்னா இது காமனாக இருக்குது. ஸோ அப்போ இந்த டைமென்ஷன் வந்து எவ்வளோ இருக்குன்னா 15 இருக்கணும். ஸோ டபுள் கிளிக் பண்ணுறேன், 15 செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு டைமென்ஷன்ஸ் இங்கேருந்து இது வரைக்கும் போட்டேன்னா 50 இருக்கணும், 50. ஸோ நான் இங்கே போட்டு பார்க்குறேன். ஸோ 50. ஸோ பட் எல்லாமே நான் ஈக்குவலாக கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்ததுனால இது எக்ஸ்ட்ரா ஓவர் கன்ஸ்ட்ரெயின் ஆகுது. ஸோ ஓவர் கன்ஸ்ட்ரெயின் ஆகுதுனால எனக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது. ஸோ இது ஓவர் கன்ஸ்ட்ரெயின், ஏதாவது ஒரு லென்த்தை வந்து டிலீட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் அன்டூ பண்ணிக்கிறேன், எனக்கு தேவையில்லை அந்த 50, ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் பார்த்தேன். ரைட். ஸோ இப்போ இந்த மாடல் போட்டாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணோம், அடுத்து வந்து நம்ம வந்து இங்கே ஒரு உள்ளே வந்து ஒரு ரெக்டாங்கிள் மட்டும் போடணும். ஸோ ரெக்டாங்கிளோட டைமென்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 30 இருக்குது, ஒய் ஆக்சிஸில் 20 இருக்குது, அதுவும் சென்டரில் இருக்குது. ரைட். ஸோ அதை வந்து நம்ம மாடல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ரெக்டாங்கிள் எக்ஸ் ஆக்சிஸில் 30, ஒய் ஆக்சிஸில் 20. க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து வேல்யூ என்டர் பண்ணுறேன். ஸோ இது வந்து 30, இது வந்து 20. ரைட். ஸோ ஒன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம எல்லா டைமென்ஷனும் முடிச்சிட்டோமா, எல்லாமே வந்து டார்க் ப்ளூவாக மாறிச்சான்னு செக் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டார்க் ப்ளூ, ஒன்று மட்டும் லைட் ப்ளூ இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டைமென்ஷன்ஸ் நான் இன்னும் கொடுக்கல அப்படின்னு மீனிங். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் வந்து சென்டரில் இருக்கணும் ஆக்சுவலாக. ஸோ அது சென்டரில் இல்லாமல் இங்கே ஒரு டைமென்ஷன் ஒன்று காட்டுது. ஸோ அதுக்காக நான் ஒரு புதுசாக ஒரு டைமென்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ டைமென்ஷனிங். ஸோ இது கிரியேட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், எங்கே டைமென்ஷன் வேணுமோ அங்கே மூவ் பண்ணிவிட்டு மிடில் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் உங்களுக்கு டைமென்ஷன் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் தி டோட்டல் டிஸ்டன்ஸ் 20 இருக்குது, 20ல் பாதி. அப்போ வந்து இது எவ்வளோ இருக்குன்னா 10 இருக்கணும். ரைட். ஸோ 10. ஸோ இன்னும் ஒரு டைமென்ஷன்ஸ் மிஸ் ஆகுது, சென்டரில் தான் இருக்கணும். பட் இதில் எதுவும் டைமென்ஷன் காட்டல. பட் இன்னொரு டைமென்ஷன், ஸோ இங்கே தெரியுது பாருங்கள். ஸோ இது மறைஞ்சிருக்கு இங்கே. ரைட். ஸோ கேன் ஏபிள் டு சி. அதுக்கு நான் இன்னொரு டைமென்ஷன் கிரியேட் பண்ணேன். அதே டைமென்ஷனிங், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட்,
எங்கே டைமென்ஷன் வேணுமோ அங்கே மூவ் பண்ணிவிட்டு மிடில் மவுஸ் பட்டன். ஸோ இதில் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 30ல் பாதி, அப்போ 15. ஸோ இப்போ இந்த செக்ஷன் நான் வரைஞ்சாச்சு. ஸோ பர்ஃபெக்டாக வரைஞ்சாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எது ஷேடடாக காட்டுதோ அதுதான் வந்து எக்ஸ்ட்ரூட் ஆக போகுது. ரைட், இது கம்ப்ளீட் பண்ணதுனால இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு மாடல் இந்த மாதிரி காட்டுது. ரைட், ஸோ மிடில் மவுஸ் கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மாடல் தெரியும். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது டைமென்ஷன். ஸோ நான் என்ன கொடுக்க போகிறேன், 50 கொடுக்க போகிறேன். ரைட், இந்த 50 எப்படி கொடுக்க போகிறேன்னா சிமெட்ரிக்கலாக கொடுக்க போகிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிமெட்ரிக்கலாக இருக்கணும். அப்போ இந்த இடத்துல போய் சிமெட்ரி இதை சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து கரெக்டாக டேட்டம் பிளேனுக்கு பாதி பாதி. ஸோ 25-25ல் கரெக்டாக வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கு. ரைட், ஸோ டிஸ்பிளே ஸ்டைலில் ஷேடட் வித் எட்ஜ் கொடுக்குறேன். அதே மாதிரி ப்ரிவ்யூ பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து ஓவரால் ப்ரிவ்யூ. ரைட், ஸோ ஒன்ஸ் ஓகே எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஐ வில் கிளிக் திஸ் டிக் பட்டன். ரைட், ஸோ இது வியூ பார்க்கலாம். ஸோ இப்போ கிளிக் பண்ணிவிட்டு டிஃபால்ட் ஓரியன்டேஷன் கிளிக் பண்ணினா உங்களுக்கு வியூ வந்து அதுக்கேற்ற மாதிரி வரும். ஸோ சிமிலர் டு திஸ் வியூ. ரைட், ஸோ you can able to see. ஸோ இதில் வந்து டிஃபால்ட் ஓரியன்டேஷனில் இல்லை ஸ்டாண்டர்ட் ஓரியன்டேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வியூ இதில் போய் பார்த்துக்கலாம். ரைட், இட்ஸ் அப் டு யூ. ரைட், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மாடல். அடுத்தது மாடல் 2 போகிறோம். ஸோ மாடல் 2ல் போனீங்கன்னா இங்கே வந்து 2-3 ஃபில்லட் ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு டயக்ராம் இருக்குது. ஸோ சிமிலர் டு திஸ் ஒரே டைம்லேயே நான் வந்து இந்த ஷேப்பை வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு என்ன பண்ணலான்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். ரைட், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்ட்ரூஷன் எப்படி இருக்குன்னா ஐசோமெட்ரிக் வியூ பார்க்கும்போது என்னோட எக்ஸ்ட்ரூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூவில் டயக்ராம் வரைஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ அப்போ நான் எக்ஸ்ட்ரூட் கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட் வியூ டேட்டா பிளேன் சூஸ் பண்ணிவிட்டு இதை நான் போடணும். ஸோ லெட் அஸ் ப்ரொசீட். ஸோ திருப்பி நியூ கிளிக் பண்ணுறேன். இப்போ இது SX2 யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் எடுத்துடுறேன். ஓகே, அதே மாதிரி MMNS ஓகே. ஸோ உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ப்ரோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரூட். ஸோ பிளேஸ்மெண்ட் கேட்குது. பிளேஸ்மெண்ட் வந்து ஃப்ரண்ட் பிளேன். ஸோ அப்போ ஃப்ரண்ட் பிளேன் கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஸ்கெட்ச் வியூ வருது. ஸ்கெட்ச் வியூவில் திருப்பி இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சாரி இந்த ஸ்கெட்ச் வியூ கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு 2Dயில் காட்டுது. ஸோ 2Dயில் நம்ம இந்த மாடல் போடணும். ரைட், ஸோ அப்ராக்சிமேட்டாக இதே மாதிரி நான் வந்து போட போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் மட்டும் 200 போடுறேன். ஸோ இது ஏன் போடுறேன்னா நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டயக்ராம் போடும்போதே உங்களுக்கு வந்து அந்த இது மாறிடும். ரைட், ஸோ 1000ல் காட்டும். ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் நான் இதை பண்ணுறேன். இல்லைனா நம்ம வந்து இந்த மாடல் மாடிஃபை இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி கூட நம்ம போடலாம். ரைட், ஸோ இப்போ நான் இந்த மாடிஃபை யூஸ் பண்ணி எப்படி போடலான்றது நான் சொல்கிறேன். ரைட், ஸோ இந்த மாடல் ரஃப் ஸ்கெட்ச் சென்ட்ரலில் இருக்கிற மாதிரி நான் வரைய போகிறேன். ஸோ லெட் மீ ட்ரா. ஸோ இதுதான் என்னோட ரஃப் ஸ்கெட்ச். இது ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்டு நான் வந்து எண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லா டைமென்ஷனும் காட்டுது. தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த மாதிரி டைரெக்டாக போடணுன்னா இந்த டயக்ராமில் எப்படி டைமென்ஷன் காட்டுதோ அதுக்கேற்ற மாதிரி என்னோட டைமென்ஷன்ஸ்லாம் மாற்றிக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்ற போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த 2 4 19 அதே மாதிரி அது பதில் 200 இங்கே கரெக்டாக இருக்குது. அடுத்து பார்த்தா இங்கே 50 காட்டுது. ஸோ 50ன்ற டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த டைமென்ஷன் காட்டுது, இது நமக்கு தேவையில்லை. ரைட், அதே மாதிரி இந்த 42 காட்டுது. சாரி, இந்த 42 காட்டுது, இதுவும் வந்து நமக்கு தேவையில்லை. ரைட், ஸோ அது வந்து நம்ம மாற்றணும். ரைட், ஸோ சேஞ்ச் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ ஓகே, ஸோ டைமென்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றிக்கிறேன். ஸோ இங்கே 200 பதில் 419. ஓகே, இப்போ இங்கே 90 எனக்கு வேணும். ஸோ அப்போ டைமென்ஷன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் எனக்கு டைமென்ஷன் வேணும், இங்கே வேணும். ஸோ மிடில் மவுஸ் பட்டன். ஸோ இது வந்து 90 ஆன டைமென்ஷன். அடுத்தது 50 ஆன டைமென்ஷன்.
ரைட். ஸோ 50ஆன டைமென்ஷன் அதே மாதிரி இதிலிருந்து இது வரைக்கும் மிடில் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணுறேன். இது 50ஆன டைமென்ஷன். இது வந்து இது ஜீரோவுக்கு இந்த டேட்டா பிளேன் சென்டராக கொண்டு வரதுக்காக இதுவும் ஒரு டைமென்ஷன் கிரியேட் பண்ணுறேன். இதுவும் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணுறேன். இது நான் ஜீரோ கொடுக்க போகிறேன். ரைட். அது வந்து ஸோ தட் அது வந்து கரெக்டாக அலைன் ஆகும் அதுக்காக. ஸோ 50 கொடுத்தாச்சு, 90 கொடுத்தாச்சு. இப்போ இந்த 40க்கு பதில் இங்கே 85 ஆல்ரெடி இருக்குது. ஸோ நோ நீட் டு வரி அபவுட் இட். அதை அப்படியே வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த 200 இருக்குது, 200ல் பாதி இங்கே இருக்கணும். ரைட். ஸோ இங்கே டைமென்ஷன் வந்து இது வரைக்கும் தான் காட்டுது. ஸோ அதுக்காக ஒரு டைமென்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த பாயிண்ட் மிடில் மவுஸ் பட்டன். ஸோ இது ஒரு டைமென்ஷன். அடுத்தது இந்த இது ஆல்ரெடி தெரியும் 40, அதனால் இதுவும் 85க்கு பதில் இங்கே 40 இருக்கணும். இப்போ தெரியுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 85, இது வந்து 75ன்னு காட்டுது. அதனால 2 டைமென்ஷன் காட்டுது. இதுவே நான் வந்து இங்கே கன்ஸ்டன்ஸ் போய் ஈக்குவல் லென்த் கொடுத்துட்டேன்னா இந்த லைனும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இப்போ ஒரு டைமென்ஷன் தான் காட்டும், அதாவது 40, வேற எதுவும் இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அடுத்தது ஓவரால் டைமென்ஷன்ஸ், ஸோ விச் இஸ் ரிலேட்டட் டு தட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஈக்குவல் லென்த் இல்லை, அதனால தான் அப்படி காட்டுது. ஈக்குவல் கன்ஸ்டன்ஸில் இந்த லைனும் ஈக்குவல் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த டைமென்ஷன்ஸ் போயிடுச்சு. இப்போ ஒரே ஒரு டைமென்ஷன் தான் கேட்குது, 90. ரைட். ஸோ இப்போ எல்லா டைமென்ஷன்ஸும் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், மாடிஃபை பண்ண போகிறேன். ஸோ மாடிஃபை பட்டன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி எல்லா டைமென்ஷனும் செலக்ட் பண்ணுறேன். ஸோ 1, 2, 3, 4, 5 and 6 எல்லா டைமென்ஷன்ஸும் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரீஜென்ரேட்டை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ அன்செக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னென்னா ஜஸ்ட் வேல்யூ தான் என்டர் பண்ண போகிறேன். ஸோ இதில் வேல்யூ பார்த்தீங்கன்னா 415க்கு பதில் என்ன இருக்குது, 200 இருக்குது. ஸோ இது வந்து 200. அடுத்து 216 பதில் என்ன மாடல், என்ன வேல்யூ இருக்குது, 90 இருக்குது. ஸோ இது வந்து 90. அடுத்தது 85க்கு பதில் என்ன இருக்குன்னா 50. இது வந்து 0 இருக்கணும். இது வந்து ஆஃப் தி டோட்டல் டிஸ்டன்ஸ், 200க்கு பாதி, அப்போ 100. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 40 இருக்கணும். ஸோ எல்லா மாடலுக்கும் நான் டைமென்ஷன்ஸ் போட்டுட்டேன். ஒன்ஸ் போட்டுட்ட பிறகு ஓகே கொடுத்தனா அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ஒரே டைமில் மாறிடும். ரைட். ஸோ இப்போ இந்த மாடல் போட்டாச்சு. ரைட். அடுத்தது என்ன பண்ணணும்னா இங்கே 2 சர்க்கிள் இருக்குது. ஸோ இந்த 2 சர்க்கிள் பார்த்தீங்கன்னா 15 mm டிஸ்டன்ஸ்லையும் 170 mm டிஸ்டன்ஸ்லையும் இருக்குது. ரைட். அதோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க 2 × R15. அப்படின்னா என்ன மீனிங்னா 2 ஃபில்லட்டு R15ல இருக்குன்னு. அதே மாதிரி 2 × டயாமீட்டர் 15 இருக்கு. அப்படின்னா வந்து 2 சர்க்கிள் டயாமீட்டர் 15ல இருக்கு, அப்படிதான் மீனிங். ரைட். ஸோ ஓகே. ஸோ இப்போ 2 சர்க்கிள் வரைகிறேன். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் சர்க்கிள். ஸோ அதுக்கு கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாகவே இன்னொரு சர்க்கிள் வித் சேம் ரேடியஸ். ரைட். பிகாஸ் 2 × 2 கொடுத்ததுனால ரெண்டுமே சேம் டயாமீட்டர் தான் இருக்கணும். அதை ஸ்பெசிஃபை பண்ணிக்கிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் காட்டுது. ஃபர்ஸ்ட் இந்த டைமென்ஷன் தான் கேட்குது, இது என்னன்னு கேட்குது. இந்த டைமென்ஷன் நமக்கு இல்லை. ஸோ அப்போ நான் டைமென்ஷன் கிரியேட் பண்ணுறேன். டைமென்ஷன் என்னது, சென்டர் டு சென்டர் ஆஃப் தி சர்க்கிள். அதோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல. ரைட். இதோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 170 இருக்கு. ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து 170. ஸோ அதே மாதிரி இந்த இதில் இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டர் வரைக்கும் எவ்வளோ டைமென்ஷன்ஸ் இருக்குன்னா half of that 170. அப்போ 170 divided by 2 இந்த பாதி. அப்புறம் இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 15 இருக்கு. அப்போ இந்த 17 பதில் டபுள் கிளிக் பண்ணி 15. ரைட். டயாமீட்டர் இப்போ கேட்குறாங்க. டயாமீட்டர் வந்து 2 × டயாமீட்டர் 15 இருக்கு. அப்போ அதுவும் 15. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன், 15. ரைட். ஸோ இந்த பார்ட் ஓவர். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லட். ரைட். ஸோ இந்த ஃபில்லட் மட்டும் போட போகிறோம். ஸோ ஃபில்லட் ஸ்கெட்ச்லேயும் போடலாம், வெளியிலையும் போடலாம். ஸோ வெளியில் எப்படி பண்ணுறதுன்ற நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்காக நான் இப்போ டேரெக்டாக ஸ்கெட்சில் தான் போட போகிறேன். ஸோ ஃபில்லட் வித் சர்க்குலர் ட்ரிம். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன்.
அதே மாதிரி இதையும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் வந்து 15 இருக்கணும்ட்டு. ஸோ அதனால் டபுள் கிளிக் பண்ணி ரேடியஸ் 15 மாற்றிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஃபில்லட் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த கார்னர்ஸில் ஸோ 6 இன்டூ R10 அப்படின்னு இருக்கு. இந்த 6 இன்டூ R10 அப்படின்னா 1 2 3 4 5 6 இது எல்லாத்துலேயும் ஃபில்லட் இருக்கு. அதுதான் வந்து 6 இன்டூ R10 கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நம்ம மாற்றணும், ரைட்? ஸோ அப்போ இங்கே ஃபில்லட் 1 2 3 4 5 and 6, ரைட்? ஸோ எல்லா வேல்யூவும் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணோம், ரைட்? இது வந்து 15 டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன், 15 என்டர். ஸோ இதுவும் 15 டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன், 15 என்டர். ஸோ மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் 10. ஸோ இப்போ இது 10, இது டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன் 10, இந்த டைமென்ஷன் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன் 10. ஸோ இதுவும் 10, இதுவும் 10 அண்ட் இதுவும் 10, ரைட்? ஸோ இந்த வேல்யூ எல்லாமே இப்போ 10 மாற்றியாச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் டைமென்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு, ரைட்? ஸோ இப்போ எல்லாமே முடிஞ்சதுனால நான் வந்து ஓகே கொடுக்குறேன். இப்போ இதோட எக்ஸ்ட்ரூஷன் ஐ திங்க் இதுலேயும் வந்து கொடுக்கல, அதனால் நான் வந்து ஐ எம் கோயிங் டு கன்சிடர் 20 ஆர் 25. ஸோ 25, ரைட்? ஸோ சிமெட்ரிக் இதுவாக கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இது கிடைக்கும், ரைட்? ஸோ எல்லாம் முடிஞ்சதுனால ஜஸ்ட் பை கிளிக் டன், ரைட்? ஸோ உங்களுக்கு இந்த இமேஜ், ஸோ டிஃபால்ட் ஓரியன்டேஷன், ஸோ ஃப்ரண்ட் வியூவில் இட் வில் பி லைக் திஸ், ரைட்? டிஃபால்ட் ஓரியன்டேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவர் ஐசோமெட்ரிக். ஐசோமெட்ரிக் வேற, டிஃபால்ட் ஓரியன்டேஷன் வேற. ஸோ அதனால் இது ஐசோமெட்ரிக் மாதிரி வரலன்னு யோசிக்காதீங்க, இது வந்து வேற, ரைட்? ஸோ இதுதான் வந்து மாடல் 2. இப்போ மாடல் 3 பார்க்கலாம். ஸோ மாடல் 3 சிம்பிள், சிமிலர் டு தட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஃப்ரண்ட் வியூ பிளேனில் வச்சு தான் நம்ம வரைய போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து ஒரு சர்க்கிளை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த மாடல் இருக்குது, ரைட்? ஸோ இது ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூ, இப்போ எக்ஸசைஸ் 3. ஸோ டிஃபால்ட் டெம்ப்ளேட் எடுத்துடுறேன், ஓகே. ஸோ எம்எம்என்எஸ் பார்ட் சாலிட், ஓகே. ஸோ உங்களுக்கு இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரூட் கிளிக் பண்ணுறோம். பிளேஸ்மெண்ட், பிளேஸ்மெண்ட் ஸ்கெட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவும் கிளிக் பண்ணலாம், இல்லை இதில் போயிட்டு டிஃபைன் கொடுத்தும் கொடுக்கலாம், ரைட்? ஸோ நம்ம ஸ்கெட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூவில் வரணும். ஃப்ரண்ட் வியூ கிளிக் பண்ணிக்கிறேன், ரைட்? கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் வியூ கிளிக் பண்ணுறோம். ஸோ 2 டைமென்ஷனில் உங்களுக்கு இமேஜ் காட்டுது. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் வந்து சர்க்கிள் வரைஞ்சிடுறேன். ஸோ 2 சர்க்கிள் இருக்குது, ரைட்? ஒன்று வந்து ரேடியஸ் 30, இன்னொன்று டயாமீட்டர் 30, ரைட்? இது ரெண்டும் வரைகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்கிள் அண்ட் செகண்ட் சர்க்கிள், ரைட்? ஸோ இதுக்கு டைமென்ஷன்ஸ் கொடுத்துரும். ஸோ ஒன்று வந்து 30, இன்னொன்று ரேடியஸ் 30. ஸோ ரேடியஸ் 30னா அப்போ டயாமீட்டர் வந்து 60, ரைட்? ஸோ இந்த 2 சர்க்கிளும் வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ ஜஸ்ட் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டு இப்போ மாடல் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா 120 இருக்குது, ரைட்? ஸோ 120 இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மிரர் இமேஜ் மாதிரியும் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பாத்து மட்டும் பார்த்துட்டு அப்புறம் சென்டரில் வந்து நான் மிரர் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி இன்னைக்கு எப்படி பண்ணலாம் பார்ப்போம், ரைட்? ஸோ 120னா இப்போ 60. ஸோ 60 10 ஒரு எல் ஷேப் மாதிரி வருது, ரைட்? ஸோ அது வரையலாம். ஸோ இங்கே ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டைமென்ஷன், நெக்ஸ்ட் 10, அப்புறம் இப்படி ஒரு லைன் போடுறேன், ரைட்? ஸோ எக்ஸ்டெண்ட் ஆகி கரெக்டான லொக்கேஷன் போகணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் எப்படி வேணால் போடலாம். இது வந்து டேஞ்சென்ட்டாக இருக்கணும், ஆனால் இங்கேருந்து இது கொண்டு வரேன், ரைட்? ஸோ இப்படி கொண்டு வரேன். ஸோ இப்போ ரிமைனிங் பார்ட் ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ ட்ரிம் ஆப்ஷன் செக்மெண்ட் போயிட்டு இதுவும் ட்ரிம் பண்ணிக்கிறேன், ரைட்? ஸோ அதே பெரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த சைடு வேண்டாம். ஸோ அதனால் இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன், ரைட்?
ஸோ அதே மாதிரி இதுவும் தேவையில்லை, இதுவும் ரிமூவ் பண்ணிக்கிறேன், ஏன்னா அது அது வந்து வராது. ரைட், அது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுக்கு டைமென்ஷன்ஸ் கொடுத்துருவோம். டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்டு மிரர் பண்ணலாம். ஸோ டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 இருக்கு, 30 இருக்கு. ஸோ இதுவும் 30 இருக்கு. ஸோ இந்த இடத்துல டைமென்ஷன் 30, இதுவும் 30, 10 அண்ட் 120. ஸோ 120க்கு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 60 இருக்கணும். ரைட், ஸோ இது வந்து 10 இருக்கணும். இது வந்து டோட்டலாக 30. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 போயிடுச்சு, மீதி வந்து 20. ஸோ இது 20. அப்புறம் இந்த டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமென்ஷன்ஸ் எடுப்போம். ஸோ டைமென்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுறேன். இதை மட்டும் கிளிக் பண்ணி எங்கே வேணுமோ டைமென்ஷன் அங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி வந்து அது டேஞ்சன்ட்னு எடுத்ததுனால 30 தான் இருக்குது. ஸோ கன்ஸ்டன்டாக இருக்குது, ஓவர் கன்ஸ்டன்டாக காட்டுது. ஸோ இப்போ கரெக்டாக இருக்கிறதுனால அன்டூ கொடுக்குறேன். ரைட், ஸோ இப்போ இது அப்படியே வந்து ஆப்போசிட் மிரரில் வரணும். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எது ஷேடர்லாம் இருக்கோ அது மட்டும் தான் எக்ஸ்க்ளூட் ஆகும். ஸோ ஏன்னா இது க்ளோஸ்ட் ஆப்ஜெக்ட் இல்லை. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரெட் கலரில் காட்டுது க்ளோஸ்ட் ஆப்ஜெக்ட் இல்லைன்றதுனால. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸ்க்ளூட் கரெக்டாக இருக்கா இல்லையா, உங்கள் மாடல் கரெக்டாக இருக்கா இல்லையான்றது. ரைட், ஸோ இப்போ இதை மிரர் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சென்டர் லைன் வேணும். அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் சென்டர் லைன் போகிறேன். ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சென்டர் லைன் போட்டுக்கிறேன். இப்போ எது மிரர் பண்ணணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணணும். ஸோ 1, ஸோ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு 2, 3 அண்ட் 4. ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. நவ் மிரர் கிளிக் பண்ணி அந்த சென்டர் லைன் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மிரர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ க்ளோஸ்ட் ஆப்ஜெக்ட்றதுனால உங்களுக்கு ஷேடட் மாறிடுச்சு. ரைட், ஸோ ஒன்ஸ் திஸ் இஸ் ஓவர், நவ் வி கேன் கம்ப்ளீட் இட். இன்னும் ஒரு ஃபில்லட் மட்டும் இருக்கு, அதுவும் பார்த்துடலாம். ஸோ ஃபில்லட் வந்து பார்த்தீங்கன்னா 2 × R4 அப்படின்னு இருக்கு. அப்போ 2 ஃபில்லட். ஸோ இங்கே ஒரு ஃபில்லட், அதே மாதிரி இங்கே ஒரு ஃபில்லட். ரைட், ஸோ இது வந்து ரேடியஸ் வந்து 4. This is 4 and this is also 4. ஸோ முடிச்சாச்சு. ஸோ இப்போ எல்லாமே வந்து முடிஞ்சிச்சுன்றதுனால ஸோ நவ் வி கேன் கோ ஃபார் ஓகே. ஸோ எக்ஸ்ட்ரூஷன் லெட் மீ கன்சிடர் 50. ரைட், இதோட சிமெட்ரிக்கலாக சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ யூ கேன் ஏபிள் டு சி இது எப்படி இருக்குன்றது. ரைட், ஸோ ஒன்ஸ் யூ கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து என்னன்னா ஓகே கிளிக் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ இதுதான் வந்து சிம்பிளான ஆப்ஜெக்ட்டுக்கு எக்ஸ்ட்ரூட் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்தோம். ரைட், ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆப்ஜெக்ட் வந்து நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.